ஆண்டின் பொதுக்காலம் 24வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 8வது பிரிவு 1 முதல் 3 வரை உள்ள இறை வசனங்கள். நற்செய்தி சிந்தனை. இன்றைய நற்செய்தி பகுதியில் லூக்கா இயேசுவின் பெண் சீடர்களை பற்றி பேசுகிறார். லூக்கா நற்செய்தியை பெண்களின் நற்செய்தி என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் அவர் தான் எழுதிய முறையிலே எழுதுகின்ற போது ஒரு ஆணை பற்றி அவர் பேசினால் பிறகு அதனை தொடர்ந்து ஒரு பெண்ணை பற்றி பேசுவார். 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணை பற்றி பேசியவுடன் சிரியாவை சார்ந்த நாமானை பற்றி பேசுகிறார் லூக்கா. அதே 4வது அதிகாரத்தில் பேய் பிடித்தவனை குணப்படுத்தியதும் சீமோன் பேதுருவின் மாமியாரையும் குணப்படுத்தியதாக லூக்கா பதிவிடுகிறார். 7வது பிரிவில் நூற்றுவர் தலைவரின் பணியாளரை குணப்படுத்தியதும் பிறகு நயின் ஊர் கைம்பெண்ணின் மகனை உயிர் பெற்ற செய்கிறார். எனவே இயேசு தன்னுடைய இறையாட்சி குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இடம் உண்டு என்பதனை சுட்டிக்காட்டுகிறார். கடவுள் 2 பெண் சீடர்களை தன்னுடைய மகனுடைய முக்கியமான தருணத்தில், வாழ்வின் முக்கியமான தருணத்தில் மீட்பு பணியில் பயன்படுத்துகிறார். ஒன்று அனன்சியேஷன், மங்கள வார்த்தை அறிவித்தது மரியா என்ற பெண்ணுக்கு. 2வது அனன்சியேஷன் ஆஃப் த ரிசரக்ஷன், உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவித்தது மகதலா மரியா என்ற இன்னொரு பெண்ணுக்கு. எனவே இறையாட்சி பணிக்கு ஆண்களும் தேவை, பெண்களும் தேவை என்பதனை இயேசு குறிப்பிடுகிறார். எனவே சீடர்கள் என்பவர்கள் யார்? தன் ஆன்மீக ஆசானாகிய இயேசுவை பின்பற்றுவதும் அவரை போல மாற முயற்சிப்பதும் தான் பெற்ற சீடத்துவ அனுபவத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து அவர்களையும் சீடராக்குவதுமே சீடர்களுடைய பணி அல்லது சீடத்துவம் என்று சொல்லப்படுகிறது. A disciple is a one who follows and becomes like Jesus and shares the same experience with others and make them to become a disciple of Christ. இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 திருத்தூதர்கள் அவரோடு இருந்தார்கள். மகதலா மரியா, கூசாவின் மனைவி யோவன்னா, சூசன்னா, இந்த 3 பெண்கள் பெயர்களை மட்டும் லூக்கா குறிப்பிட்டுவிட்டு வேறு பல பெண்கள் பலரும் அவரோடு இருந்தார்கள். தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்று சொல்லுகிறார். நம்ம கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஆம்பளை சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்கள் வந்திருந்தாங்கன்னா பெண்கள் எப்படியும் ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. அப்படின்னா இயேசுவோட 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள், ஆண் திருத்தூதர்கள். அப்படின்னா பெண்கள் பட்டாளம், பெரிய பட்டாளம் இருந்திருக்க வேண்டும். பெண் சீடர்களை இயேசு தேர்ந்தெடுத்தது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. ஒரு உயரிய உள்நோக்கத்தோடு அதை செய்கிறார். பெண் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசுவின் மனநிலையோடு இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் பெண்களுக்கு திரு அவையில் இறையாட்சி பணியை செய்ய பல சீர்திருத்தங்களை செய்து திரு அவையின் மிகப்பெரிய பொறுப்புகளில் அவர்களை அமர்த்துகிறார். நமது திருத்தந்தையின் நெஞ்சுக்கு நெருக்கமான திட்டமாகிய கூட்டு ஒருங்கியக்க திரு அவையிலும் சினடல் சர்ச் பெண்களின் ஆற்றலை அதிகமாக சீடத்துவ வாழ்வுக்கும் திரு அவைக்கும் பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய இந்த கனவு நனவாக ஜெபிப்போம். எனவே மனித குலத்தின் சரிபாதியான பெண் இனத்தின் ஆற்றலை உணர்ந்து அவர்களை
மதிப்போடு நடத்த தூய ஆவியாரின் ஞானத்தை நாடுவோம். ஆமீன்.